தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார். 2027 தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உள்ளது. தற்பொழுது பிரதமராக உள்ள நரேந்திர மோடி குஜராத் மாநில முதலமைச்சராக அரசியல் வாழ்வை துவக்கியவர். குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர். தற்பொழுது கடந்த 13 ஆண்டுகளாக பிரதமர் பதவியில் உள்ளார். வயது 75 வயது ஆகிவிட்டது. 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது என்பது RSSஇன் கொள்கை. RSS பிரதமர் நரேந்திர மோடியை பதவியிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. பிரதமர் பதவிக்கு வந்த பிறகு நரேந்திர மோடி RSSுடன் இணக்கமாக இல்லை. RSS மோடி மீது கோபத்தில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள RSS திட்டமிட்டுள்ளது. 75 வயது ஆகிவிட்டதால் பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனால் மௌனம் சாதிக்கிறார் மோடி. ஆகையால் அவரை திருப்திப்படுத்த குடியரசுத் தலைவர் பதவி வழங்க RSS திட்டமிட்டுள்ளது. வருகிற குடியரசுத் தலைவர் தேர்தலில் மோடியை நிறுத்தி வெற்றி பெற்று அவரை குடியரசுத் தலைவராக்க RSS திட்டமிட்டுள்ளது. இளைஞர் ஒருவரை, பெண் ஒருவரை பிரதமராக்க RSS திட்டமிட்டுள்ளது. இது மோடிக்கு மிகுந்த கவலையை கொடுத்துள்ளது. தற்பொழுது மோடி கடந்த 13 ஆண்டு காலமாக பாரத பிரதமராக உள்ளார். வருகிற 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுகின்றார்.